இது வந்து கொரியன் ஃபுட்டு. பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளா இருந்த மாரி இருக்கு. ஆனா சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேக்கேஜ் வந்து என்னலாம் குடுத்துருந்தாங்க அப்டின்னா, வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் பண்றதுக்கு அரிசி தனியா வச்சிருந்தாய்ங்க. அப்புறம் சீசேம் சீட், அதுக்கப்புறம் வந்துட்டு சாஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. கிரவுண்டட் சிக்கன் ஒண்ணு இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து தனியா வந்து அரிசி ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுட்டேன். ரைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, கேரட் அந்த மாரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, நம்ம நான்ஸ்டிக் பேன்ல வந்து சீசேம் சீட வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாரி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதே பேன்ல கொஞ்சமா லிட்டில் பிட் பட்டர் போட்டு, கேரட்ட வந்து வதக்கிட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டேன் வேகறதுக்காக. அதுக்கு இடையில வந்துட்டு சாஸ் வந்து நம்ம சிக்கன் இதோட சேர்க்கும்போது சேர்க்கிற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்டி சொல்லிட்டு, அ ஸ்வீட் சில்லி சாஸ், சிராச்சான்னு சொல்லி ஒரு சாஸ் குடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட சொல்லிருந்துச்சு. ஸோ, அது போட்டுட்டு, அப்புறம் சோயா சாஸும் குடுத்துருந்தாங்க. அதையும் நான் வந்து நல்லா கொஞ்சோண்டு வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கேரட் நல்லா பாயில் ஆனோனே, ஸ்னோ பீஸ் வந்து கொஞ்ச நேரம் வெந்தா போதும் இல்லையா? ஸோ, அதனால கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அத ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து சேர்த்துக்கிட்டு, தனியா எடுத்து வச்சுட்டேன். அதே பேன்ல திருப்பி கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திட்டு, அதில வந்து நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ, அந்த வெங்காயத்த ஆட் பண்ணிட்டு, கிரவுண்டட் சிக்கன் சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஸோ, அதையும் ஆட் பண்ணிட்டு, நான் அப்படியே வந்து அதெல்லாம் ரொம்ப கிளறாம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் வெந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வெந்ததுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதே மாரி சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கிரேவிய, அத மட்டும் ஆட் பண்ணா போதும். அவ்வளோதான் ஃபினிஷ் இதோட. என்னலாம் பண்ணோம் அப்டின்னா, தனியா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் பெப்பர் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சிக்கன்ல வந்து சால்ட் அண்ட் பெப்பர், சாஸ் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ரைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ரைஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேல வந்துட்டு சிக்கன் வச்சு, சீசேம் சீட் போடணும். நம்ம ஊர்ல வந்து சாதத்துக்கு குழம்பு, பொரியல் தனித்தனியா வச்சு சாப்பிடுவோம். இவங்க வந்து சாதத்துக்கு மேல இந்த மாரி கிரேவி வச்சு இந்த மாரி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம 3யும் சேர்த்து தான் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கு. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஸ்வீட் சில்லி சாஸ் ஊத்திருக்கோம் பாத்தீங்களா? ஆனா ஒரு ஸ்வீட்டு, காரம் எல்லாம் சேர்ந்து வருது. நல்லா இருக்கு. இதுவும் ஒரு வகையா சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.